வாங்க 2026-27க்கான இந்தியாவோட நேரடி வரி விகிதங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2026-27 வருஷத்துக்கு எவ்வளவு வருமான வரி கட்டணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். சரி, 2026 பட்ஜெட்ல வந்த முக்கியமான அப்டேட்ஸ் சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நியூ டாக்ஸ் ரெஜீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ். ஆமாங்க, உங்க டாக்ஸ் ரேட்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சரி, மத்தவங்களுக்கு அதாவது ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல வர்றவங்களுக்கு என்னன்னு பாப்போம். முதல் சில ஸ்லாப்ஸ்ல வரி 0ல ஆரம்பிச்சு 10% வரைக்கும் போகுது. உங்க வருமானம் அதிகமாக வரி விகிதம் 15லிருந்து 25% வரைக்கும் உயருது. 24 லட்சத்துக்கு மேல வருமானம் போச்சுன்னா அதிகபட்சமா 30% வரி கட்டணும். நீங்க அதிக வருமானம் ஈத்துறவரா? அப்போ உங்களுக்கு சர்சார்ஜ்னு ஒன்னு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா சர்சார்ஜ்ங்கிறது வரி மேல விதிக்கப்படுற இன்னொரு வரி. உங்க வருமானம் ஏற ஏற இந்த சர்சார்ஜ் எப்படி 10, 15, 25% உயருதுன்னு பாருங்க. 50 லட்சத்திலிருந்து 2 கோடிக்கு மேல வரைக்கும் இந்த சர்சார்ஜ் விகிதங்கள் இப்படிதான் இருக்கு. ஆனா நில்லுங்க, சில வருமானங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. குறிப்பிட்ட சில வருமானங்கள் மேல வர்ற சர்சார்ஜ் 15% தாண்டாது. இந்த லிமிட் டிவிடெண்ட் வருமானம், கேபிட்டல் கெய்ன்ஸ் இதுக்கெல்லாம் பொருந்தும். அப்போ 2026-27க்கான முக்கியமான டாக்ஸ் விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய முறையில மாற்றமில்ல, வரி அடுக்குகள், அப்புறம் இந்த சர்சார்ஜ் கேப். இப்போ இந்த வரி விகிதங்கள் உறுதியாகிடுச்சு. 2027க்கான உங்க ஃபைனான்ஸை எப்படி பிளான் பண்ண போறீங்க?